Hello friends, welcome to online Tamil channel. Daily நம்மளுடைய சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா programming languageல C program பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். So last classல அப்படினு பாத்தீங்கன்னா அதாவது scanf statement, input statementனா என்ன, how to read வந்து value from user அப்படிங்கற எல்லாம் தெளிவா பார்த்துட்டோம். So இதான் first time நம்மளுடைய சேனலை பார்க்க வரீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல ஃபுல்லா programming related classes வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கரண்டா போயிட்டு இருக்குது C programming, C++, Java, Python அப்படினு சொல்லிட்டு அடுத்த லெவல்ல classes வந்து போக போகுது. Interested இருக்கிற people வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா C++ ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அதில் போய் நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு எல்லாம் தெளிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஒரு கொஸ்டின் நான் கேட்டிருந்தேன். ஸோ அது லைவில் வந்து ஒர்க் பண்ணி காமிக்கும் போது அது என்னன்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இதுவரையிலும் ஆன்சர் பண்ணல, யாருமே ஆன்சர் பண்ணல. பட் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அது 100% வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுங்கள். ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஃபஸ்ட் இயர்லேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா டே டு டே லைஃப்பில் அப்படியே ஈஸியாக நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் அட் த தேர்ட் இயரில் அதாவது ஏதாவது சாஃப்ட்வேர் கன்சல்லேருந்து இன்டர்வியூக்கு வரும்போது நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அப்போ ரொம்ப கஷ்டமாயிரும். உங்களுக்கு திடீர்னு கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ வந்து ஒரு வேளை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா, ஒரு வேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் மறக்காமல் இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி கிளாஸில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது வேரியபிள்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்னா சேஞ்சபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். எப்போ வேணாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள்ஸில் நிறைய சொன்னோம். இன்ட்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, தட் இஸ் வந்து ரியல் நம்பர், அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரியல் நம்பர்ஸ் அலோவ் பண்ணோம் அப்படின்னு. அடுத்து வந்து ஃப்ளோட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சிஹெச்ஏஆர் அப்படின்னா என்னென்னு சொன்னேன். இதெல்லாம் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, இன்டீஜர் மட்டும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ வந்து இது எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். இப்போ 100% வந்து என்னென்னா ஹேஷ் இன்க்ளூட் stdio.h, இதனுடைய யூஸ் தெரியும், ஹெட்ரு ஃபைலு. ஸோ அதுக்கப்புறம் வாய்டு மெயின். உங்களுக்கு இதை வந்து லைவில் வந்து ஒர்க் பண்ணியும் காமிக்கிறேன். இதில் வந்து இன்ட் அப்படின்னு சொன்னிங்கன்னா n ஈக்குவல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 அப்படின்னு கொடுத்திங்கன்னா தட் இஸ் இன்டீஜர் வேல்யூ வந்து என்ன எடுத்துக்கும் அப்படின்னா ரியல் நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கும். இப்போ வந்து மைனஸ் ப்ளஸ் ரெண்டுலேயும் எடுத்துக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட் அப்படின்னு வச்சிங்களேன். ஃப்ளோட் ஈக்குவல் உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா 20.75, அதாவது உங்களுக்கு டெசிமல் வேல்யூஸ் வந்து அலோவ் பண்ணும். சரிங்களா, இப்படி தான். ஸோ இது வந்து என்ன, இந்த போர்ஷன் என்ன ஃப்ளோட்டு நான் இங்கே ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா என்னன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து வேரியபிள் வந்து இது டிக்ளேர் பண்ண மறந்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா n1 ஈக்குவல் டு 20 இந்த மாதிரி கொடுத்துருக்கணும். ஸோ வந்து ஃப்ளோட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிஹெச்ஏஆர், அதாவது டேட்டா டைப், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் என்ன வேரியபிள் நேம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது ஈக்குவல் டு அதனுடைய வேல்யூ என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ, அசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அந்த வேல்யூ வந்து ஒரே ஒரு ஆல்ஃபபெட் தான் அலோவ் பண்ணும். ஏன்னா கேரக்டர் சிஹெச்ஏஆர் அப்படிங்கிறது சிங்கிள் கேரக்டர் அலோவ் பண்ணும். ஸோ இப்போ எப்படி இதை வந்து க்ளோஸ் பண்ணுறது, எப்படி பிரிண்டில் கொண்டு வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான். ஸோ பிரிண்ட்எஃபில் போயிட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ண வைக்கலாம். % d வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டீஜர் வேல்யூவை மீன் பண்ணுது. ஸோ அடுத்து %f வந்து ஃப்ளோட் வேல்யூ, C வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர், சிங்கிள் கேரக்டர் வந்து மீன் பண்ணும். ஸோ கமா கொடுத்துட்டு ஸோ அந்த வேல்யூ கொடுத்திங்கன்னா போதும், n, n1, n2. ஸோ நீங்கள் இந்த ஆர்டரில் கொடுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட் ஒன்று வந்து இன்டீஜர், ஸோ n கொடுத்துருக்கேன். செகண்ட் ஒன்று n1 வந்து ஃப்ளோட்டு, ஸோ %f கொடுத்துருக்கேன், n1, n2. ஸோ லாஸ்ட்டாக வந்து செமிகாலில் என் பண்ணணும். ஸோ கெட் சிஹெச் கொடுத்திங்க அப்படின்னா கர்சர் இமீடியட்டாக, அதாவது Ctrl F9 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் Alt F5 ப்ரெஸ் பண்ணணும்னு தேவையில்லை. அதாவது ரிசல்ட் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இமீடியட்டாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஃப்ளோட்டு, கேரக்டரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜர், இந்த வேல்யூஸ் எப்படி வேல்யூஸ் அசைன் பண்ணுறது, எப்படி எடுத்துக்கிறதுன்னு, இதுக்கு அப்படியே தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா scanf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ டெய்லி நீங்கள் வந்து கிளாஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக புரியும். scanf %, ஸோ %f ஆம்பர்சன் ஆஃப் n1 கொடுத்திங்கன்னா n1 இஸ் நத்திங் பட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட் வேரியபிள். ஸோ இதில் உங்களுக்கு என்ன அலோவ் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்டோ இல்லை ஃபர்தர் யூஸ்க்கு வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி scanf %c, அதுக்கப்புறம் ஆம்பர்சன் கொடுத்துட்டு எக்ஸ் கேரக்டர் எதில் கொடுத்துருக்கீங்க, n2. ஸோ எல்லா வேரியபிளும் டிக்ளேர் பண்ணால் மட்டும்தான் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். டிக்ளரேஷன் பார்ட் இங்கே தான் கொடுக்கணும். ஸோ இது ஓப்பன் ப்ராக்கெட்டுக்கு அப்புறமா டிக்ளரேஷன், அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ ஸ்டேட்மெண்ட்டை வந்து பின்னாடி கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து டிக்ளரேஷனை வந்து கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட்டை முன்னாடி கொடுத்துட்டு டிக்ளரேஷனை கீழே கொடுத்தீங்க அப்படின்னா எரர் காமிக்கும். நான் வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து லைவ்லேயே உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிச்சேன். ஸோ இதுதான் வந்து ஒரு வேரியபிளை வந்து எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு. இப்போ லைவில் போயிட்டு எப்படி இந்த வேரியபிளை வந்து இன்னும் ஃபர்தராக, அதாவது
என்னது ஆப்ரேட்டர் கூட எப்படி யூஸ் பண்ணலாம், அதாவது ஒரு ஆடு மைனஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ஒன்று ப்ளஸ்ஸு மைனஸு டிவிஷனு, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷனு, ஸோ இந்த ஆப்ரேட்டர் எல்லாம் எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். அடுத்து ஈக்குவல் டு அசைன் பண்ணுறது அப்படிங்கிறது ஈக்குவல் டு சிம்பிள், ஸோ ஈக்குவல் டு கொடுத்திங்கன்னா அசைன் ஆயிரும். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ லைவில் நம்ம இப்போ போய் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ கண்டிப்பாக இன்டீஜர், ஃப்ளோட்டு, கேரக்டர் இதனுடைய மீனிங் என்ன அப்படிங்கிற புரியும். இது வந்து சேஞ்சபிள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொல்லிட்டேன். ஸோ அடுத்த இது கிளாஸில் வந்து வேறு ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ அதனால தான் ஸோ அதை கான்ஸ்டன்ட்னா என்ன அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வேரியபிள் அப்படிங்கிறது சேஞ்சபிள், வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. டேட்டா டைப்பு, ஒரு ஸ்பேஸ் விட்டு வேரியபிளோட நேமு ஈக்குவல் டு வேல்யூ அசைன் பண்ணணும்னா பண்ணலாம், இல்லை எனக்கு வேல்யூ அசைன் பண்ண எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இப்படியும் எழுதலாம். அதாவது n அப்படின்னு கொடுத்துட்டு டிக்ளரேஷனை மட்டும் கொடுத்துட்டு கீழே வந்து வேல்யூஸ் அசைன் பண்ணலாம், இல்லை யூசர்ட்ருந்து இந்த மாதிரி நீங்கள் கெட் பண்ணவும் செய்யலாம். ஸோ இதே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இன்டீஜராக இருந்ததுன்னா %d யூஸ் பண்ணுவீங்க, கமா கொடுத்துட்டு ஆம்பரேஷன் n அப்படிங்கிறது கொடுத்திங்கன்னா கர்சரை வந்து வெயிட் பண்ணும். ஸோ அதை எப்படிலாம் ஆல்டர் பண்ணி முன்னாடி எப்படி வந்து இன்னும் டிசைனிங் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத லாஸ்ட் கிளாஸில் நிறைய உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருந்தேன். ஒருவேளை நியூ ஆப் வந்திருக்கீங்க அப்படின்னா லாஸ்ட் கிளாஸை போய் கோ த்ரூ பண்ணிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஒரு ப்ரெசென்டபுளாக எப்படி ஒரு ஸ்க்ரீனை வந்து ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வாங்க லைவில் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, ஸோ இதுதான் லைவ் செஷனில் நம்ம நேற்று பார்த்தது. இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் ஒருத்தர் கூட ஆன்சர் பண்ணல அப்படிங்கிறதான். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட்டு இந்த ஃபாலோவர்ஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறது கிடையாது. இத்தனைக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு, கண்டிப்பாக இன்ஜினியரிங் தான் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுடைய பெயின் மோட்டிவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேளை சாஃப்ட்வேர் கன்சர்ன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லிங்கில் கண்டிப்பாக நீங்கள் போயிருப்பீங்க. ஸோ அப்படிங்கும்போது ப்ரோக்ராமிங் 100% நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். ப்ரோக்ராமிங் ஸ்கில் இல்லை அப்படின்னா உங்களால் வந்து சாஃப்ட்வேர் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற ரொம்ப டஃப். அதாவது ப்ரோக்ராமராக ஒரு சாஃப்ட்வேரில் ப்ரோக்ராமராக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ப்ரோக்ராமிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இல்லை நான் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நான் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கற்றுக்காமலும் இருக்கலாம். ஸோ பேசிக்காக வந்து நீங்கள் கற்றுக்கிறது தான் பெஸ்ட்டு. நான் இந்த இடத்துல ஒரு கொஷின் கேட்டிருந்தேன், இந்த இடத்துல பிரிண்ட் ஆஃப் என்ன வரும் அப்படின்னு n1 அப்படிங்கிறது. ஸோ இப்போ நான் அதை ரிலீஸ் பண்ணிட்டேன். ரீசன் என்ன அப்படின்னா இங்கே இப்போ நீங்கள் இதை வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன், இதை வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பொறுத்தவரை உங்களுக்கு n1ங்கிறது 10 ஆகும். ஸோ கிளியர் ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணிவிடும். ஸோ ஒரிஜினல் வேல்யூ உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து இந்த இடத்துல n1 பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பொறுத்தவரைக்கும் 10 அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகுங்க. ரீசன் என்னென்னா நம்ம வந்து 10 தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ வந்து 10 அப்படிங்கிறது இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும், அசைன் பண்ணியிருக்கிற வேல்யூ. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸ்கேன்எஃப், அதாவது ஸ்கேன்எஃப் இன்புட் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இதை வந்து வாங்கிக்கிறேன். வாங்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணால் n1ல் வந்து ஸ்டோர் ஆகும். ஏற்கனவே n1ல் இருக்கக்கூடிய அந்த 10 வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா எரேஸ் ஆகிடும். தட் இஸ் வேரியபிள் அப்படின்னு சேஞ்சபிள் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த இடத்துல %d கொடுத்திங்கன்னா யூசர் என்ன கொடுக்குறாங்களோ அது வந்து பிரிண்ட் ஆகும்னு சொன்னேன். இப்போ யூசர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 kgன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 100 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா n1க்கு மறுபடியும் ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ 499. ஸோ இந்த இடத்துல பிரிண்ட் பண்ண சொன்னால் என்னோட வேல்யூ வந்து 499 வரும். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாங்களா என்ன வருது அப்படின்ட்டு. ஸோ நான் ரன் பண்ணிட்டேன். என்ற ஒரு வெயிட் அப்படிங்கிறது ஸோ நான் வந்து 100னே கொடுக்குறேன். ஸோ ஒரு வெயிட்டீஸ் வந்து 100. இந்த இடத்துல வேல்யூ அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 வெயிட்டீஸ் வந்து 100ன்னு வந்துருச்சு. அடுத்து வேல்யூங்கிறது 499 வந்துருச்சு. நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கப்புறம் என்ன சேஞ்ச் பண்ணுறீங்களோ இந்த வேல்யூ வந்து அடுத்த லைனில் வரணும்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா /n நான் சொன்னேன். /n வந்து நத்திங் பட் நியூ லைன் கேரக்டர் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ இதை கொடுத்தோன்னே இப்போ பாருங்கள் கர்சர் எப்படி இருக்குன்னு. என்ட்ரு 8 45. ஸோ வேல்யூக்கு 999. ஸோ இப்போ இந்த வேல்யூக்கு 999க்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பேஸும் விட்டவும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி 2 ஸ்பேஸ் விட்டும் பண்ணலாம். இல்லைன்னா டேப் கீயும் இருக்குது உங்களுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா 10 வந்துருச்சு, வேல்யூ விட்டு ஸ்பேஸ் விட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ அதை வந்து கோ த்ரூ பண்ணலாம். இப்போ வந்து நான் வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா இந்த பிளேஸில். ஸோ இங்கேயும் நான் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா ஃப்ளோட் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ ஃப்ளோட் இஸ் நத்திங் பட் வந்து டெசிமல் வேல்யூஸ் வந்து அலோவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஏற்கனவே n1 எனி இது வேரியபிள்ஸ் வந்து நேம் வந்து கொடுத்துக்கலாங்க. அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னு நான் சொல்லியிருந்தேன். அது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அலோவ் பண்ணாது, ப்ளஸ் வந்து கீவேர்ட்ஸ் அலோவ் பண்ணாது. கீவேர்ட்னால் இந்த மாதிரி மெயின், வாய்டு, இன்க்ளூடு, பிரிண்ட்எஃப், ஸ்கேன்எஃப் இதில் வரக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து அலோவ் பண்ணாது. மற்றது எல்லாமே அலோவ் பண்ணும். நான் சும்மா n2னே கொடுத்துக்கிறேன்.
ஸோ இங்கே வேணும்னா நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கெட் பண்ணவும் செஞ்சுக்கலாம் யூசர்கிட்டருந்து. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா CHAR. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நேம் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஆக்சுவலி இந்த இடத்துல நேம் என்டர் பண்ண முடியாது, கேரக்டரில் ஒரே ஒரு கேரக்டர் தான் என்டர் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து வெயிட் வாங்கிட்டேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமா நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், இங்கே ஒரு கொஷின் கேட்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா printf. ஸோ இந்த லைன் அடுத்த லைனாக வரணும் அப்படின்னா /n கொடுத்துக்குங்க, அப்போ தான் அடுத்த லைனில் வரும். ஸோ printf உங்களுக்கு என்ன கேட்கணும் கொஷின் அப்படின்னா float values enter your salary அப்படின்னு கேட்கணும். ஸோ salary அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து வெறும் printf ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா scanf. நான் வாங்குறது வந்து என்ன வேல்யூ, float வேல்யூ. ஸோ %f கொடுக்குறேன். ஸோ எதில் ஸ்டோர் பண்ணணும், அந்த பர்டிகுலர் ஃப்ளோட்டில் தான் வந்து நான் சேவ் பண்ணணும். ஸோ இப்போ N2ல் தான் நான் சேவ் பண்ண முடியும். N1ல் சேவ் பண்ணலாமானா பண்ணலாம், ஆனால் வந்து இந்த F கொடுக்கக்கூடாது இந்த இடத்துல. ஸோ N2 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பண்ணணும்னா கர்சர் வந்து வெயிட் பண்ணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த printf எல்லாமே உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள்கிட்ட கொஷின் கேட்கும்போது தெரியும்னு ஸோ enter your name அப்படின்னு கேட்குறேன். ஸோ வந்து இப்போ பாருங்கள், அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த scanf அப்படிங்கிறதுல கொடுத்துட்டு உங்களுக்கு %C. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆம்பரேஷன் ஆஃப் நேம்ங்கிறது தான் அதனுடைய வேரியபிளோட நேம். ஸோ நான் நேம்னே கொடுத்துட்றேன். ஸோ 3 வேல்யூஸ் நான் வாங்கிட்டேன். இதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் ப்ரிண்டில் கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேமை வந்து பிரிண்ட் பண்ண வைக்கலாம். printf my name isன்னு கொடுக்கலாம், இல்லை நேம் என்ன உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த நேம் எதில் இருக்குது, %name அப்படிங்கிற அந்த வேரியபிள் இருக்குது. ஸோ கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு அது எதில் இருக்குது, கேரக்டராக இருக்குது. ஸோ அப்போ %C கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு அடுத்து நேம் அப்படிங்கிறது கொடுத்திங்கன்னா போதும். ஸோ நேம் பிரிண்ட் ஆயிரும். அடுத்து printf நான் அடுத்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு நேம்க்கு அடுத்தது சேலரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா சேலரி அப்படிங்கிறத கொடுத்துறீங்க. சேலரி என்னவாக இருக்குது, ஃப்ளோட்டாக இருக்குது. ஸோ %f கொடுத்துட்டு கோர்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு எதில் வேல்யூ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா N2ல் இருக்குது. ஸோ நான் N2 அப்படிங்கிறத கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆர்டரில் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போது உங்களுக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி வருது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ Ctrl F9 பண்ணிட்டு enter your weight தான் ஃபஸ்ட்டு கேட்டிருக்கேன் அந்த கொஷின். ஸோ அதுதான் கேட்கும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 67 கொடுக்குறேன். ஸோ enter your salary, கர்சர் இங்கே வெயிட் பண்ணுது. ஸோ அடுத்த லைன் போகணுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வேணால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ enter your salary அப்படின்னா நான் ஒரு 20,000 அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணுறேன். ஸோ அடுத்தது உங்களுக்கு மை நேம், இந்த இடத்துல நேமே உங்களுக்கு கேட்கல, நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம். சேலரி இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா enter your name அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சு. பட் ஆனால் நம்மக்கிட்ட கொஷின் வெயிட் பண்ணல, அப்படியே கர்சர் வந்து மூவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்னென்னு பார்க்கலாம். போட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல நேமு வரல. ஸோ நேம் வராதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு உங்களால் ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் சேலரின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் your weight is 45 கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே என்ன இல்லை அப்படின்னா அப்படியே எல்லாம் வந்து கொலாப்ஸ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ ஒன்றுக்கு என்ன இல்லை அப்படின்னா உங்களுக்கு /n அப்படிங்கிறது கொடுக்காதனால உங்களுக்கு பார்க்குறதுக்கே வேகாக இருக்கும், உங்களுக்கு பார்க்கவும் பிடிக்கல இல்லையா. ஸோ அப்போ ஒன்றுலையும் நம்ம எந்த இடத்துல மிஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ கெட் பண்ணோன்னே ஒன்றுலையும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல /n கொடுத்துட்டிங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும், உங்களுக்கு அது ஒரு ப்ரெசன்டபுளாக இருக்கும். இன்னும் நீங்கள் மூவ் பண்ணி மற்ற எஃபெக்ட் எல்லாமே நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இப்போ நான் enter your weight அப்படின்னு கேட்குறாங்க, 34 கொடுக்குறேன். ஸோ சேலரி வந்து 10,000 கொடுக்குறேன். ஸோ வந்து பாருங்கள் உங்களுக்கு சேலரி 10,000 வந்துருச்சு, 34 வந்துருச்சு. நேம்ங்கிற இடத்துல பிரிண்ட் ஆகலை, என்ன ரீசனாக இருக்கும், ஏதாவது கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா சொல்லுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். எல்லாமே வந்து %D ஆம்பரேஷன் இந்த மாதிரி தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ எதனால் பிரிண்ட் ஆகாமல் வந்திருக்கும், என்ன ரீசன் அப்படிங்கிறது உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ளோட்னா என்ன, கேரக்டர்னா என்ன, இன்டீஜர்னா என்ன, அதை எப்படி கெட் பண்ணணும், அந்த இடத்துல வந்து எப்படி ஆம்பரேஷன் யூஸ் பண்ணணும், ஸோ வேரியபிள் டிக்ளரேஷன்னா என்ன, அந்த இடத்துல அசைன் பண்ணுறது என்ன, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சின்னதாக வந்து உங்களுக்கு இந்த கேரக்டர் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூவாக அடுத்த ப்ரோக்ராம் போகலாம். எப்படி வந்து ஒரு சின்னதாக ஒரு இது ஆட் பண்ணி போடுறது அப்படிங்கிற சிம்பிள் அடிஷன் பார்க்கலாம். #include stdio.h மட்டும் கொடுத்திங்கன்னா போதும், வேறு எதுவும் தேவையில்லை. void main கொடுத்துங்க. இந்த இடத்துல நான் 2 வேரியபிள் மட்டும் வச்சுக்கிறேன், b. அடுத்து வந்து sum அப்படிங்கிற 3 வேரியபிள் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து வாங்கணும் அப்படின்னா enter 2 values அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அப்போ தான் யூஸருக்கு வந்து புரியும் அப்படிங்கிறதுனால. ஸோ அடுத்தது கர்சரை வந்து வெயிட் பண்ண வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துறேன், இங்கே /n. ஸோ scanf 2 வேல்யூ ஒரே இதில் வந்து எப்படி கெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். %D அடுத்தது %D, அவ்வளோதான்.
இப்போ ரெண்டுமே ஆம்பரேஷன் இதில் ஸ்டோர் பண்ணணும்னு கொடுத்துங்க. ஃபஸ்ட் வேல்யூ ஏல கொடுத்துட்றேன், செகண்ட் வேல்யூ வந்து பியில் கொடுத்துட்றேன். ஸோ ரெண்டு வெயிட் பண்ணணும், ரெண்டு இது பண்ணுறதுன்னு வெயிட் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா printf. ஸோ சாரி, அதுக்கு முன்னாடி சம் பண்ணலாம். ஸோ எந்த வேல்யூ நீங்கள் பண்ணுறீங்களோ, எதை வந்து ப்ளஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஏல ஒரு வேல்யூ வாங்கிட்டேன், பியில் ஒரு வேல்யூ வாங்கிட்டேன், அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வேணும் இல்லையா, தட் இஸ் சம். அப்போ ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கொடுத்துட்டேன், ரெண்டும் வந்து ப்ளஸ் ஆயிரும். ஸோ இப்போ நான் பிரிண்ட் ஆஃப் என்னுடைய அதாவது சம் வேல்யூஸ் அப்படின்னு கொடுக்கணுன்னா சம் வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்டு சாலிஸ்ன்னு கொடுத்துட்டு, இதுவும் வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இன்டீஜர். ஸோ %d கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு சம் அப்படின்னு கொடுத்திங்கன்னா சம் வேல்யூ பிரிண்ட் ஆயிரும். HCH. ஸோ நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். HCHக்கு இங்கே பாருங்கள் செமிக்கோலன் கொடுக்கல, கண்டிப்பாக எரர் காமிக்கும். ஸோ கொடுத்துருங்க. இதை வந்து அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணுறது என்னன்னு சேவ் பண்ணுங்கன்னா எனி நேம், அதாவது நம்ம கொடுக்குறது வந்து அடிஷன் இல்லையா, ஸோ அடிஷன் கூட கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் என்ன பர்பஸ்க்காக பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ .c கொடுத்து சேவ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து கம்பைல் பண்ணுறேன். ஸோ எரர் காமிக்குது, 2 எரர் காமிக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு எரர் பாருங்கள், உங்களுக்கு கம்பைல் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து எரர் காமிக்குது. அன்டிட்டர்மைன்ட் ஸ்ட்ரிங் ஆர் கேரக்டர், அதாவது மிஸ்ஸிங், அதாவது இந்த இடத்துல க்ளோசிங் வந்து மிஸ் ஆகுது. ஸோ இதனால தான் எரர் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்கணும். மறுபடியும் எகெயின் ஒரு எரர் வருது. printf ஸ்டேட்மெண்ட் சொல்லுது, printf இன் மாடியூல் அடிஷன் அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லுது. printfக்கு அதில் printf அப்படின்னு கொடுத்துட்டேன், டி கொடுக்காம விட்டுட்டேன். அதுதான். ஸோ இப்படி தான் சில இடங்கள் நம்மளுக்கு எதிர்பார்க்காமே வரும். பாருங்கள், இப்போ லாஸ்ட்டாக என்ன ரன் பண்ணமோ அது வந்துருச்சு. ஸோ வந்து நம்ம இது வேணான்னா என்ன பண்ணுவீங்க, தெரிஞ்ச கீழே கமெண்ட்டில் கொடுங்க. இங்கே ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா பழைய டேட்டாஸ் எதுவுமே இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக வரும். CLR நம்ம நீங்கள் டைப் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், ஏன்னா நிறைய ஸ்பெல் மிஸ்டேக் பண்ணுறேன் நான். CLR SCR அதான் பிரச்சனை. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள் கிளியர் ஆகிடுச்சு, ஸ்க்ரீன் கிளியர் ஆகிடுச்சு. என்டர் 2 வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுறாங்க. ஸோ நான் 1 2ன்னு கொடுத்துட்றேன், இந்த சம் வேல்யூஸ் 3 அப்படின்னு வந்துடும். ஸோ இவ்வளோ தாங்க ப்ரோக்ராம் வந்து இவ்வளோ தான், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து முடிச்சிடலாம். ஸோ லாஸ்ட் இதில் நான் கேட்ட மாதிரி தான். ஸோ அந்த இடத்துல ஏன் வந்து கேரக்டர் பிரிண்ட் ஆகலேன்னு முடிஞ்சால் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். அதாவது நேற்று கேட்ட கொஷினுக்கு நானே ஆன்சர் பண்ணிட்டேன். ஒருவேளை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா லாஸ்ட் வீடியோ போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டெய்லியும் வந்து அப்டேட்ஸ் நம்மளுடைய சேனலில் 5:30 வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீப் ஆன் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லை வேறு ஏதாவது மாடிஃபிகேஷன் வீடியோஸில் பண்ணோம், இந்த மாதிரி பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராமோட லிங்க் வைக்கிறேன், நீங்கள் அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிட்டு அதுலேயும் நீங்கள் கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.